ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்தும் இப்படி பண்ணியிருக்காங்களே. வில்லியம், என்ன சொல்கிறதுனே தெரியலடா. அப்பா, அண்ணன் ரொம்ப ஆடி போயிருக்காரு. அவன் ஆடின ஆட்டம் தான் இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ணன் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் இவங்க பண்ணுறது இல்லீகல். நம்ம போலீஸ்கிட்ட போனால் அவங்க இன்னும் வயலண்ட் ஆவாங்க. இந்த தியாகுவை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. டேய் அவன் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே. இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லையா? சண்முகம் எப்படி இருக்கான்? படுத்திருக்கான். இன்னைக்கு எங்கேயும் வெளியே போவேணான்னு சொல்லிட்டோம். பா, போட எல்லாத்தையும் கலட்டி உடச்சி வீசிட்டேன். இதில் மறைக்க என்ன இருக்கு? அதான் எல்லாரும் பார்த்துட்டாங்களே. நான் நினைக்கிறேன் காசை கலெக்ட் பண்ண வேறு யாரையும் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அங்கிள், நானும் இது மாதிரி நிறைய கேசஸ் கேள்விப்பட்டேன். இது ஏதோ ஒரு லோன் ஷாக் டெட் கலெக்ட் பண்ண வேலை தான். ஆனால் சொல்யூஷன் இல்லாமல் அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசுறது கஷ்டம். இதை பற்றி முழுசாக ஒரு கவர் ஸ்டோரி எழுதி போட போகிறேன். காசை திரும்ப கலெக்ட் பண்ணா என்ன வேணாலும் பண்ணலாமா? ஒரு குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லையா? முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைல ஏன் மாட்டணும்? கேம்பிளிங் டெட்ஸ் ஆர் அன்அக்செப்டபிள். ஏதாவது வழியை பாருங்க. மனசுல நிம்மதி போச்சுன்னா வாழ்ற தெம்பு போயிடும். நம்மளை விட்டுருங்க. ஆனா அவனை நம்பி ஷீலா, ஸ்மிருதி, ஸ்ருதி இருக்காங்க. வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா. காதல் பாசம் தாய்மையோட நட்பும் தியாகமும் கண்டோமே இந்த மண்ணிலே. வீடு வாசல் கிராமம் எல்லாம் அன்றே போனதே, வந்தோமே வாழ்க்கை தேடியே. எல்லாரையும் ஒன்றாக சேர்த்தவர் ஐயா தான், வந்தாரை அன்பாக காத்தவரும் ஐயா தான். இல்லாத நேரம் கூட, இல்லாத நேரம் கூட இருப்பதையே அனுபவிச்சோம். வங்கக்கடல் தாண்டி வந்த மக்களையா, அன்று கப்பலேறி சிங்கை மண்ணில் சேர்ந்தோமையா. தலைமுறை 4 கண்ட வம்சமையா, ஒரு கூட்டு குடும்பம் உருவானது வீட்டிலையா. ஐயா வீட்டிலையா, எங்க ஐயா வீட்டிலையா. ஜோறு பாலத்தை தாண்டதுதான் மலை மாதிரி. அங்கிட்டு ஜோருக்குள்ள போயிட்டா நம்ம ஆளுங்க 2 பேர் வந்து பொத்துனாப்புல கூட்டிட்டு போயிடுவாங்க. அவன் அந்த கிட்டக்கு பின்னத்தம்லாக்கு அந்த பக்கம் அவ சொந்தக்காரங்க நிறையா இருப்பாங்க. அதே மா வாங்கல இருங்க, உறவு கொஞ்ச நாள் ஆற போட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம். அண்ணே, பாஸ்கரண்ணே இன்னைக்கு லைட் ஷிஃப்ட்டு, அவர் இங்கே வரமாட்டார்ல. சொல்ல முடியாது தம்பி, நேரங்கட்ட நேரத்தில் வர ஆளு தான் அவங்க. முக்கிய வேலை வேற பார்க்குறாங்கல்ல. வீட்டுக்கு போகாம இங்கே வந்து என்னமாச்சும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வராமல் இருந்தால் சமாளிச்சிடலாம். தம்பி, என்ன வேணாலும் நான் வந்து கேட்குறப்ப கேளுங்க. நீங்களா தலையகளையே வெளியே நீட்டிடாதீங்க. நிச்சயமா என்ன தம்பி, எதுக்கும் அப்பா கிட்ட மட்டும் தகவல் சொல்லிடவா? அண்ணே, அப்பாவை இதில் இழுக்க வேணாம். அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும்ண்ணே, ஆதரவாக தான் இருக்காக. ஓ தெரியுமா? தெரியும்ண்ணே. ஆனால் இப்போ வீட்டில் சூழ்நிலை சரியில்லை. அதுவும் இப்போ வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதானே, நம்மளுக்கு வேற வழி தெரியல. சரிப்பா அண்ணே, நம்ம பத்திரமா போய் சேர்ந்ததும் தகவல் சொல்லிட்டோன்னே இந்த கடுதாசி அப்பா கிட்ட கொடுத்துருங்க. சரிப்பா, எதவா இருந்துக்குங்க. உறவு அப்பா கிட்ட சொல்லி சாரங்கபாணி ஐயா அவங்களை வச்சு மத்தியஸ்தம் பேச முயற்சி செய்யலாம். சரிண்ணே, ஆனால் நம்ம வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுமோ? சரி, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்கல்ல? நான் சாப்பிட்டேண்ணே. அம்மா தரிச்சோறு கொடுத்தாக, ஆனால் இவ தான் ஒன்றும் சாப்பிடல. Tak apalah, saya tak lapar.
Saya nak kita pindah ke tempat yang lebih selamat. Marilah saya ada selera untuk makan dan tidur dengan tenang. தெம்பு வேணும்ல உடம்புல என்ன மச்சம் சாப்பிட்டுக்கணும். இந்த நேரத்தில் அடுப்பங்கரையில் ஒன்றும் இருக்காது. ரொட்டியும் ஜாமும் இருந்தா எடுத்துட்டு வரேன். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவியை நாம என்னைக்குமே மறக்க மாட்டோம். என்னப்பா உங்க அப்பா எவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு. எனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே உதவி செய்யறவங்க. நீங்க போயிட்டு Terima kasih. அந்த ஆள் என்னன்னா பொம்பளை விஷயத்தை மாட்டிக்கிட்டு கொண்டாடி துரத்தி விட்டோன்னா ஹாஸ்டலில் போய் உட்காந்துருக்கு. இங்கே என்னடானா எவனோ நம்ம வீட்டு வாசலில் வந்து அநியாயம் பண்ணுற அளவுக்கு விஷயம் போயிருக்கு. இதெல்லாம் என் கண்ணால் பார்க்கணுன்னு இருக்கு போல. மாமா எங்கள் பணத்தை கட்டிமா இதெல்லாம் செஞ்சுருக்கானுங்க. இவன் ஒருத்தன்ட்டேந்து வாங்கிட்டு தான் பரவாயில்ல, இவன் ஊர் பூரா கடை வாங்கியிருக்கானே, யாரை சொல்ல? பாருங்க மச்சான், உங்கள் சந்தோஷத்துக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஒரே சரியில்லை மச்சான். என்ன இது யாரு எதுன்னு விசாரிக்க முடியுமா? விசாரிக்கலாம் மாமா, ஆனால் டீட்டெயில்ஸ் வேணும். வீட்டு வழியை பண்டிகை தலையை வச்சுருக்கானுங்கன்னா என்னமோ ஆணவம் வேலை மாதிரி இருக்கு. மச்சான் நீங்கள் ஏதாவது ஆளவுட்டிய கடனை வாங்குறீங்க? ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் கேம்பிள் பண்ணுவோம். அங்குள்ள ஒருத்தனை தான் தியாகம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணான். தேவைப்பட்டா காசும் அவனுக்கு தர சொன்னான். 2-3 தடவை எனக்கு தேவைப்பட்டது, கேட்டேன். அவனும் உதவி பண்ணான். அவனுக்கு நான் காசு கொடுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. தியாகு தான் பெரிய சமாளிச்சிட்டானே, அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். மாமா எங்கள் கூட படித்த சில பேர் தேக்கால இருக்கானுங்க, நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். தேங்க்ஸ் கண்ணன். பரவாயில்ல மாமா. மச்சான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அரசாங்கமாகவே இருந்தாலும் கடனை சரியாக மேனேஜ் பண்ணலன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தலை குனிஞ்சு கையை கட்டி பதிலை சொல்லி தான் ஆகணும். யாருன்னு தெரிஞ்சாலும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் கையில் உள்ள காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே. அதுவும் நம்மளுக்கு சாதகமாக தான் மாமா இருக்குது. பெரிய அமௌண்ட்டே கட்டியாச்சு. மிச்ச மீதியை கட்டுறதுக்கு என் டைம் கொடுன்னு கேட்டுப்போம். டைம் இருந்தாலும் காசு எப்படி அடிக்கிறது? சமாளிச்சு தான் மச்சான் ஆகணும். வேறு வழி. பாத்தியார் சேர வேலையா இது? அண்ணனுக்கு இல்லை மாமா, நான் அவர்கிட்ட சொல்லலை. அங்கே வேற தலைவலி ஓடிட்டு ஒன்று ஒன்றா முடிப்போம். மச்சா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அவனுக்கு அவன் சொந்த வேலையை செய்ய டைம் இல்லை. இதில் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ விஷயம் செய்ய டைம் இருக்கு? அந்தந்த காலத்தில் மனுஷனுக்கு அந்தந்த போதை ஏறும். What can I say? ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா, ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா. Mana dia? Tak boleh. Sekejap. நூருல், சிதம்பரத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்கள் வீட்டில் வளர்ந்துச்சிங்க, அதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைகளும் எங்கள் வீட்டில் வளர்ந்துச்சிங்க. இப்படியெல்லாம் பழகிட்டு நம்ம அடிச்சுக்கலாமா? Saya tidak sangka Sitam akan berkelakuan begini, Aka. Nurul, Dah macam gini pun kau masih nak panggil dia Aka? Kita sepatutnya pancung kepada dorang hari itu. Awak yang halang saya. Kau tengok apa dah terjadi sekarang. Kau tengok. Sebelum tu Siti, sekarang Rashida pula. இவங்கெல்லாம் மிளாக்கா போயிட்டு அப்பப்போ தான் வருவாங்க.
தாயா பிள்ளையா நம்ம பழகிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? Dia mesti tahu di mana. Hantar mereka keluar sekarang juga. Siapa yang akan keluar dari rumah ni? Aku akan bakar rumah ni. Hey! Hey! What is happening here? Come on, children. Where are they? We don't know. Come on! Suruh orang keluar sekarang. No! Kalau tak, aku tak tahu apa yang aku buat. Go! Down! Behave yourself and let me deal with this. இங்கெல்லாம் நான் வருவேன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. பரவாயில்ல மச்சான், ஒன்றும் இல்லை. நான் உங்க கூடவே இருக்கேன். உங்களை நம்பி தான் இருக்கேன் மச்சான். நான் போய் பேசுகிறேன். என்ன என்ன தனியாக புரிஞ்சுப்பேன். இல்லை நான் தானே காரணம். நானுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். நீ அமைதியாக இருங்க. நான் போய் பேசி பார்க்குறேன். நீ அமைதியாக இருங்க. ஒன்றும் இல்லை மச்சான், பேசிட்டேன். உங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குலாம் நம்ம காசு கட்டணும். 6 மாதம் டைம்? You very lucky. Anan is your brother-in-law. Don't disturb him for 6 months. Understand? Hey மச்சான், நீங்களா ப்ரோ உங்க ஒன்றும் இல்லை மச்சான். ஓகே, 6 மாதம் டைம் இருக்கு. பார்த்து பண்ணி ஒன்றும் இல்லை. வா. ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா, ஐயா வீட்டிலையா எங்கய்யா வீட்டிலையா. பிள்ளைங்க எங்க இருக்குதுங்க, என்ன பண்ணுதுங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை ஜோர் பக்கமா போயிருப்பாங்களோ. பொறுமையா இரு, வந்துருவாங்க. அக்கா, தங்கக்கா, என்னடா தம்பி, சிதம்பரத்தை பிடிச்சி அடிச்சு. என்னடா சொல்ற? அந்த பிள்ளை என்னடா அடிச்சு? அந்த பிள்ளைய பிடிச்சி கொண்டு போயிட்டா. தம்பி தான் கொன்னுட்டு. ஐயா ஐயா இல்ல, கொன்னுட்டு நினைச்சிட்டாக. ஆனா உசிறு இருக்கு. ஐயோ சாகத்து வச்சிருக்கோம் ஐயா. அவங்க எங்கடா இருந்தாங்க? ஹோட்டல்ல தான் அங்க ஐயா இருந்தா. என்ன தப்பா ஹோட்டல் சொல்ற? பார்த்து பத்திரம் வைக்க கூடாதாடா? யாருக்கும் தெரியாம தான் ஐயா வச்சிருந்தோம். ஆனா அகமத்துக்கு தெரிஞ்சுட்டியா? ஐயோ, அவன் தகவல் சொல்லிட்டா போல. சரி டேய், ஆஸ்பத்திரிக்கு போடா. நான் ஆஸ்பத்திரி போண்டா. ஐயா புள்ளடா. டேய், அவங்கள பார்த்தாண்டா. ஐயா ஐயா நீங்க உட்காருங்க ஐயா. இஞ்சி படம் வருதா? டேய் உட்காருங்க ஐயா. எங்க நிக்கீங்க ஐயா? நான் குடிச்சிட்டு வரேன் ஐயா. உடனே கொண்டு வா. அப்பா
ராசா டேய் சீக்கிரம் வாடா. முதல்ல அந்த படத்துல பாத்தியா இப்படி பிடிச்சி இப்படி ஒண்ணு கொடுத்தான் போக்கா இருந்துச்சுல. ஏய் எப்போதும் சண்டை 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 தானா? நான் இருக்கேன்ல, ரொமான்டிக்கா ஏதாவது சொன்னேன். ரொமான்டிக்கா? அதெல்லாம் எனக்கு வராதுன்னு உனக்கு தெரியும் தானே, ஏன் கேட்குற? சரி, உன் அம்மாவை காட்டிட்டேன், உன் அப்பா எப்போ காட்ட போற? ஏன்? இந்த வீர தமிழிச்சி பிறந்த காரணமாக இருந்த அவருக்கு நான் நன்றி சொல்ல வேணாமா? அவரை பத்தி பேசாது. ஏன் அவள மேல அவ்வளோ போமா? அதை விட நிறைய அன்பு இருக்கு, அதான் கோவம். நீ கோபப்பட்டாலும் அழகா தான் இருக்க. என்ன ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணுறியா? ஏதோ என்னால முடிஞ்சது. என்ன அன்னைக்கு கொடுத்தது பத்தலையா? இன்னும் வாங்க வந்திருக்கியா? இல்ல இல்லடா, ஆளு இல்ல புலி. ஏய் மச்சான் மச்சான். என்ன மச்சான் கச்சானே? நான் மச்சானா? ஏன் கிட்ட பேச சொன்னேன்? இல்ல ப்ரோ வேணாம் ப்ரோ. என்னடா கேனுங்கிற? அன்னைக்கு நான் அடிக்கும் போது கேனோட இருந்த. அது வேற ப்ரோ. என்ன வேற? அது வேற. இல்ல இது வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. ஏய் வா வா வா. சிதம்பரம், தம்பி சிதம்பரம், ஏ அப்பா சிதம்பரம். சிவலிங்கம், பாருங்க அண்ணே, இன்னும் கண்ணு முழிக்கல, மூச்சு மட்டும் தானே இருக்கு. யாருக்கும் தெரியாதுல்ல? இங்க இருக்கிற மற்ற குடும்பங்களுக்கு தெரியாதுண்ணே. ஆஸ்பத்திரியில் இருந்தா பாதுகாப்புல நீங்க சொன்னதுனால தான் இங்க வச்சு பார்க்குறோம். பெரிய கலவரம் ஆகிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியதாக இருக்குப்பா. பிள்ளை தான் இங்கேயே இருக்கட்டும். அண்ணே, வெறும் மூச்சு மட்டும் தானே இருக்கு. அவனை பழைய மாதிரி ஆக்கணும்னே. பந்து விளையாடுறது, ரெஃப்ரி பண்ணுறதுன்னு கால் அப்படியே சக்கரத்தை சுற்றிக்கிட்டு துள்ளி துள்ளி விளையாடுவானே. ஆக்கிடலாம் ஐயா, ஆக்கிடலாம். சரி, டாக்டரு அதே நமக்கு தெரிஞ்சவர் வந்து பார்க்குறாருல? வராருல, சாதாரண துணி போட்டுக்கிட்டு யாருக்கு தெரியாமல் வந்து பார்க்குறாருன்னு. சரியா, கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். உங்கள் வாக்கு ஆத்தா வாக்குன்னு. ஆரம்பத்துலேயே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து இன்னும் கொஞ்சம் சுமூகமாக இதை கொண்டு போயிட்டு இருந்தா பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் இருக்காது. இல்லைண்ணே, அந்த பொண்ணுக்கு சட்டுன்னு கல்யாணம் வச்சதுனால தான் இவன் டகாரன்னு இப்படி முடிவு எடுத்துட்டானே. இந்த மாதிரி செய்கிற பிள்ளை இல்லைன்னு. சிதம்பரத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியும்ப்பா, தெரியும். சீர்திருத்த கலப்பணம்லாம் நடைமுறைக்கு ஒத்து வர மாட்டேங்குதுப்பா. இப்படியே தான்ப்பா போகுது. ஆமாண்ணே. சரியா, நீ பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. ஏதாவது வேணும்னா சொல்லிவிடு, நான் வாரேன். தவறென்ன நானும் செய்தேன், மனமென்ற ஓடமென்றேன், சுழலோடு ஆடி தடுமாறி போனதே நானும்
என்னை பிரிந்து செல்ல